அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் பத்ருடைய போர் நடைபெற்ற அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்த இந்த கூடாரத்துடைய ஒரு பகுதி தான் மஸ்ஜித் ஆரிஷ் சொல்லக்கூடிய இந்த பள்ளிவாசல். அதே மாதிரி அந்த எதிரிகள், அதாவது குறைஷிகளுடைய தலைவர்கள் சொல்லக்கூடிய காஃபிர்கள், அபு ஜஹல், உத்துபா, உமையா கொல்லப்பட்ட இடம். அவர்கள் இந்த ஒரு கிணறு இருந்தது, இந்த கிணத்துல தான் போட்டு மூடிட்டாங்க. இங்கே கிணறு இருந்த பகுதி இந்த பகுதி தான். இந்த பகுதியில் தான் நிறைய மக்கள் தவறான காரியங்கள், அந்த கல் எடுத்து அடிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க சொல்லி அந்த கிணறை மூடிட்டாங்க. இந்த பத்ருடைய மைதானம் பார்த்தாச்சு. மஸ்ஜித் ஆரிஷ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டென்ட்டு கூடாரம் இருந்த பகுதியும் பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். மக்காவுடைய மிக முக்கியமான அந்த காஃபிர்களை இந்த போரில் கொல்லப்பட்ட பின்பு அங்கே ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு, கிணத்தை மூடிட்டாங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் தேவையில்லாத விஷயத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த கிணத்தை மூடிட்டாங்க. அந்த கிணறு அங்கே அந்த மரம் இருக்கக்கூடிய அதற்கு அருகாமையில் தான் இருந்தது. அங்கே தான் அவர்களுடைய பிணத்தை அந்த கிணத்திலே போடப்பட்ட பின்பு மறுநாள் நபி அவர்கள் அந்த பிணத்தோடு என்ன செய்தார்கள், பேசினார்கள் என்பதாக நம்ம என்ன செய்கிறோம், ஹதீஸ்களில் நாம் காணுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ முஸ்லீம்கள் இருந்த ஒரு பகுதி மேடான பகுதியும் காஃபிர்கள் இருந்த பகுதி ஒரு பள்ளமாக இருந்துச்சு. இந்த போரில் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம்கள் எந்த ஒரு ஆயுதமுள்ளவர் இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு பயம் இல்லாமல் அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கத்தையும் கொடுத்தார். அன்றைய இரவு என்ன செஞ்சு, ஒரு மழை பொழிந்தது. முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மிதமான மழை, லேசான ஒரு மழை. அந்த மழை பெய்ததன் காரணமாக நிம்மதியான ஒரு உறக்கத்தை சஹாபாக்கள் தூங்கினார்கள். ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அல்லாஹ் கடினமான ஒரு மழையை பெய்ய வைத்தான். அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி சேரும் சகதியுமாயிருச்சு. முஸ்லிம்கள் இருந்த பகுதி மண் கால் பதியக்கூடிய மண்ணாக இருந்துச்சு. அந்த மழைக்கு பிறகு அந்த மண் என்ன செஞ்சு, திடகாத்திரமாக ஆகிவிட்டது. அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி என்பது பள்ளமாகவும் சேரும் சகதியுமாகவும் அல்லாஹ் என்ன செய்தான், இந்த போரில் ஆக்கி முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். ஜபலுல் மலாயிகா, பத்ருடைய யுத்தத்தில் மலக்குமார்கள் வானத்திலிருந்து சார சாரையாக இறங்கிய இடம்தான்